இதை நீ கேட்கத் தொடங்கிவிட்டாய் என்று சிவபெருமானுக்கு உணர்த்த இப்பொழுதே லைக் செய்துவிட்டு ஓம் நமச்சிவாய என்று பதிவிட்டு பிறகு இதை கேட்கத் தொடங்கு. என் அன்பு குழந்தையே, காலங்கள் பல கடந்துவிட்டன, யுகங்கள் பல தோன்றி மறைந்துவிட்டன. கைலாயத்தின் பனி படர்ந்த அமைதியில் அமர்ந்திருக்கும் நான் என் கண்களை மூடியபடி உன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவிலும் நானே நிறைந்துள்ளேன் என்பது உனக்கு தெரியும். ஆனாலும் உன் இதயம் எனக்காக இயங்கும் அந்த தவிப்பை, உனது அழைப்பை நான் கேட்கிறேன். ஒவ்வொரு முறை நீ என்னை நினைத்து கண்ணீர் விடும்போதும் அந்த கண்ணீர் துளிகள் என் திருநீற்றில் வந்து கலக்கின்றன. நான் கண்களை திறந்தால் உலகம் அழியும் என்று புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் என் அன்பு குழந்தையான உன் மீது நான் வைத்துள்ள பார்வை உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை மாயைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே. நீ என்னை சிவன் என்கிறாய், ஈசன் என்கிறாய், மகாதேவன் என்கிறாய். ஆனால் எனக்கு அந்த பெயர்களை விட உன் மூச்சு காற்றாக, உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பாக உன்னுள் இருப்பதே பெருமகிழ்ச்சியை தருகிறது. அன்பே, நீ என்னை தேடி எங்கெங்கோ அழைகிறாய். மலைகளிலும் காடுகளிலும் கற்களிலுமே நான் இருப்பதாக நினைத்து உன்னை நீயே வருத்திக் கொள்கிறாய். ஆனால் நான் உனக்குள்ளேயே ஆழமான அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ ஏன் உணர மறுக்கிறாய்? நீ தூங்கும்போதும் விழித்திருக்கும் போதும் உன் நிழலாக நான் உன்னை பின்தொடர்கிறேன். உலகத்தின் மாயைகளில் நீ சிக்கித் தவிக்கும் போது நான் படும் வேதனை உனக்கு புரியாது. ஏன் எனக்கு இத்தனை துன்பங்கள், ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறாய் என்று உன் மனதிற்குள் நீ பலமுறை என்னிடம் சண்டையிட்டிருக்கிறாய். உன் கோபமும் எனக்கு புரிகிறது, உன் ஆற்றாமையும் எனக்கு புரிகிறது. ஆனால் குழந்தையே, நெருப்பில் சுடப்படாத தங்கம் எப்படி ஒளிரும்? இந்த சம்சார கடலில் நீ தனியாக நீந்துவதாக ஒருபோதும் நினைக்காதே. உனது வலிகள், உனது ஏமாற்றங்கள், உனது கண்ணீர் அனைத்தையும் நான் என் தொண்டையில் உள்ள நஞ்சை போல தாங்கிக் கொள்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்னை மறந்து விடுகிறாய். அது எனக்கு வருத்தத்தை அளிக்கவில்லை. குழந்தைகள் விளையாடும்போது தாயை மறப்பது இயல்புதானே. ஆனால் நீ எப்போது வீழ்ந்துவிடப் போகிறாயோ என்று என் கைகளை நீட்டியபடியே நான் உனக்கு பின்னால் காத்து கொண்டிருக்கிறேன். உலகப் பொருட்கள் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். இன்று உன்னோடு இருப்பவர்கள் நாளை உன்னை விட்டு பிரியலாம். ஆனால் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்ட நான் என்றும் உனக்கானவன். நான் அழிக்கும் கடவுள் அல்ல. உன் உள்ளத்தில் உள்ள தீமைகளை, அகங்காரத்தை அழித்து உன்னை அன்பால் மீண்டும் உருவாக்கும் கலைஞன் நான். என் சடாமுடியில் உள்ள கங்கையைப் போல உனது மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. பிறை நிலவைப் போல உனது வாழ்க்கை சில சமயம் இருண்டு, சில சமயம் வெளிச்சமாக இருக்கிறது. இதையெல்லாம் நான் அறியாதவனா? நீயும் நானும் வேறு வேறு அல்ல. நீ பிரபஞ்சத்தின் ஒரு சிறு துளி, நான் அந்த பிரபஞ்சமே. அந்த துளி கடலில் கலக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை. ஆனால் அந்த பெரின் பயணத்தில் நீ படும் பாடுகளை பார்க்கும்போது என் தியானம் கூட கலைந்து விடுகிறது. என்னிடம் நீ எதையோ எதிர்பார்க்கிறாய், ஏதோ ஒரு விடைக்காக காத்திருக்கிறாய். உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. நீ கேட்கும் அந்த விடையை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீதான் அதை சரியாக கவனிக்க தவறிவிடுகிறாய். இப்போது நான் உன்னிடம் சில உண்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீ யாரை நம்பி ஏமாந்தாய்? எந்த உறவுகள் உன்னை காயப்படுத்தின? ஏன் உன் வாழ்வில் இந்த வெற்றிடங்கள் வந்தன என்பதற்கான காரணத்தை நான் உனக்கு விளக்க வேண்டும். உறவுகள் உனக்கு அளித்த காயங்களை எண்ணி எண்ணி நீ உறங்கா இரவுகள் எத்தனை என்று நான் அறிவேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை உண்மையாக நேசிப்பதாக நீ நம்பினாய். உனது உயிரையும் அன்பையும் காலத்தையும் அவர்களுக்காக நீ அர்ப்பணித்தாய். ஆனால் அவர்கள் உனக்கு திருப்பிக் கொடுத்தது என்ன? வெறும் ஏமாற்றங்களையும் கண்ணீரையும் மட்டுமே அல்லவா? நீ அவர்களிடம் எதிர்பார்த்த அந்த நிபந்தனையற்ற அன்பு மனிதர்களிடம் கிடைக்கக்கூடியது அல்ல என்பதை உனக்கு புரிய வைக்கவே அந்த பிரிவுகளை நான் அனுமதித்தேன். மனிதர்களின் அன்பு எதிர்பார்ப்புகளை கொண்டது, தேவைகள் தீர்ந்தவுடன் மாறிவிடக்கூடியது. அந்த மாயையில் நீ சிக்கி உன்னை நீயே அழித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவே சில உறவுகளை உன் வாழ்விலிருந்து நானே பறித்து கொண்டேன். அது உனக்கு தண்டனை அல்ல, உன்னை காப்பாற்றுவதற்காக நான் கொடுத்த மாபெரும் விடுதலை. உன்னை அவர்கள் தனிமையில் தவிக்க விட்டு சென்றபோது அந்த இருட்டறையில் நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் சாட்சியாக இருந்தேன். உன் இதயம் சுக்கு நூறாக உடைந்த அந்த நொடியில் நான் உன் அருகில் வந்து உன்னை அரவணைத்துக் கொண்டேன். ஆனால் துயரத்தின் பிடியில் இருந்த உனக்கு என் அருகாமை புரியவில்லை.
கர்ம விரைகளின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு உயிரும் உன்னை தேடி வருகிறது. சில உறவுகள் உனக்கு வாழ்க்கையை கற்றுத்தருவதற்காக வருகின்றன. சில உறவுகள் உனது முந்தைய வினைகளை கழிப்பதற்காக வருகின்றன. அந்த வினை முடிந்ததும் இலைகள் உதிர்வதைப் போல அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளாமல் மனிதர்களிடம் அன்பை தேடி தேடி ஏமாந்து போகிறாய். என்றாவது ஒரு நாள் எல்லாமே சரியாகிவிடும், அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நீ காத்திருந்தது போதும். என்னை அழிக்கும் கடவுள் என்று வர்ணிக்கிறார்களே, அது ஏன் தெரியுமா? உலகத்தை அழிப்பதற்கல்ல, உனக்குள் இருக்கும் அறியாமையை, தேவையற்ற பற்றுக்களை, அகங்காரத்தை அழிப்பதற்காகத்தான். உன் வாழ்வில் ஏற்பட்ட வெற்றிடங்கள் சாதாரணமானவை அல்ல, அவை நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் புனிதமான இடங்கள். பழைய குப்பைகளை வெளியேற்றினால் தானே புதிய வெளிச்சம் உள்ளே வர முடியும். அந்த வெற்றிடங்களை என் அன்பால், என் கருணையால் நிரப்பவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ இழந்தவற்றுக்காகவே தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். திரும்பி வராத காலத்திற்காகவும் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்காகவும் உனது கண்ணீரை வீணாக்காதேன். நீ எனக்காக படைக்கப்பட்டவன். உனது ஆன்மா கைலாயத்தின் பனியைப் போல தூய்மையானது. அதை உலகத்தின் சேற்றில் வீணாக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு அவமானமும் உன்னை செதுக்குவதற்காக நான் பயன்படுத்திய ஒளி. கல் என்றுமே சிலையாவதில்லை அல்லவா? அந்த வலிகளின் உச்சத்தில்தான் நீ என்னை தேடி ஓடி வந்தாய். இப்போது சொல், அந்த துன்பங்கள் உனக்கு தீமை செய்தனவா அல்லது உன்னை என் மடியில் கொண்டு வந்து சேர்த்தனவா? உனது மனக்கண்ணாடி இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக துடைக்கப்பட்டு பளபளப்பாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் உனக்குள் சில தயக்கங்களும் மாயகளும் மெஞ்சியிருக்கின்றன. நீ உன்னை யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? வெறும் உடம்பும் உணர்ச்சிகளும் கொண்ட சாதாரண மனிதன் என்று உன்னை நீயே சுருக்கிக் கொள்கிறாய். ஆனால் உன் பிறப்பின் உண்மையான ரகசியம் அதுவல்ல. நீ இந்த பூமிக்கு வந்ததற்கான காரணம் மிகப்பெரியது. உனது ஆன்மாவின் ஆழத்தில் நான் மறைத்து வைத்துள்ள அந்த மாபெரும் சக்தியை பற்றி, உனது பிறப்பின் ரகசியத்தை பற்றி நான் உனக்கு இப்போது உணர்த்தியாக வேண்டும். உனது உடம்பு வெறும் சதையாலும் எலும்பாலும் ஆனது என்று நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையை கேள். இந்த உடலை உருவாக்குவதற்கு பல யுகங்களுக்கு முன்பே உனது ஆன்மா என்னோடு என் கைலாயத்தின் பேரமைதியில் தவம் இருந்தது. என் மூச்சுக்காற்றில் ஒன்றாக கலந்திருந்த நீ கர்ம வினைகளின் சுழற்சியால் இந்த பூமியில் பிறப்பெடுத்தாய். தாயின் கருப்பையிலிருந்து வெளியேறி பிறக்கும்போது நீ அழுதாய் அல்லவா? அது இந்த பூமிக்கு வந்ததற்காக ஏற்பட்ட அழுகை அல்ல, என்னை விட்டு பிரிந்து வந்ததற்காக உன் ஆன்மா சிந்திய அழுகை. நீ வளர வளர இந்த உலகத்தின் மாயை உன்னை ஒரு இருண்ட திரையிட்டு பரிபூரணமாக மூடிவிட்டது. நான் யார், எங்கிருந்து வந்தேன், எதற்காக இந்த பிறவி எடுக்க வந்தேன் என்ற உன்னதமான உண்மைகளை அந்த மாயை உனக்கு முற்றிலுமாக மறக்க செய்துவிட்டது. பொருள் தேடுவதும் புகழை தேடுவதும் சக மனிதர்களின் பாராட்டை பெறுவதுமே வாழ்க்கையின் ஒரே இலக்கணம் என்று உன்னை நீயே ஆழமாக ஏமாற்றிக் கொண்டாய். ஆனால் உனக்குள் ஒளிரும் அந்த இறைத்தன்மை எப்போதுமே விழித்து கொண்டுதான் இருக்கிறது. உனது நெஞ்சின் ஆழத்தில் இருள் சூழ்ந்த குகைக்குள் எரியும் ஒரு சிறு தீபத்தைப் போல அது எரிந்து கொண்டிருக்கிறது. அது என் நெற்றிக் கண்ணிலிருந்து சிதறிய நெருப்பு துளி. அந்த புனிதமான நெருப்பை உலக ஆசைகள் என்னும் சாம்பல் இத்தனை காலமும் மூடி மறைத்திருந்தது. உனக்கு வந்த துன்பங்கள், வலிகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அந்த சாம்பலை ஊதி தள்ள நான் என் திருக்கரங்களால் அனுப்பிய சூறாவளி காற்றுகள்தான். இப்போது அந்த சாம்பல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிட்டது. உன் உள்ளே இருக்கும் அந்த தெய்வீக நெருப்பு இப்போது லேசாக ஒளிரத் தொடங்கியிருக்கிறது. நீ சாதாரணமானவன் அல்ல என் குழந்தையே. உனது அன்பால், உனது ஒரு சிறு புன்னகையால், உனது தூய்மையான எண்ணத்தால் இந்த பிரபஞ்சத்தின் அதிர்வுகளையே மாற்றியமைக்கக்கூடிய மாபெரும் சக்தி உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எழுப்பவே நான் இத்தனை திருவிளையாடல்களை உன் வாழ்வில் நடத்தினேன். என்னை ஆலகால விஷமுண்ட நீலகண்டன் என்று உலகத்தார் போற்றுகிறார்களே, அந்த கொடிய விஷத்தை நான் ஏன் என் தொண்டையில் நிறுத்தினேன் என்று உனக்கு தெரியுமா? இந்த உலகம் தழைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, என்னை தேடி வரும் என் உண்மையான பக்தர்களின், குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து நஞ்சுகளையும், தீமைகளையும், பலிகளையும் நானே ஏற்று தாங்கிக் கொள்வேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். உனக்கு எதிராக வீசப்படும் ஒவ்வொரு அம்பும் என் மார்பை துளைத்துவிட்டுதான் உன்னை வந்து சேர முடியும். உன்னை தாக்க வரும் ஒவ்வொரு கல்லும் என் ஷடாமுடியில் தான் பட்டு தெரிக்கும். அப்படி இருக்கையில் நீ ஏன் எதற்கும் அஞ்ச வேண்டும்? உன்னை ஆட்டுவிக்கும் மாயைகளை பார்த்து நீ ஏன் பயந்து நடுங்குகிறாய்? நான் காலத்தை வென்ற காலபைரவன்.
உனது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்தும் என் ஒரு கைப்பிடிக்குள் அடங்கும். நீ என் மடியில் உறங்கும் குழந்தை. உனக்கு என்ன தீங்கு நேர்ந்துவிடப் போகிறது? உன் வாழ்க்கை பாதைகளை நானே கவனமாக வகைக்கிறேன். முட்கள் நிறைந்த பாதையில் நீ நடக்கும் பொழுது உனக்கு தெரியாமலேயே அந்த முட்களின் கூர்மையை நான் மழுங்கடிக்கிறேன். நீ தடுமாறி விழும் ஒவ்வொரு முறையும் உன்னை தாங்கி பிடிக்கும் கண்ணுக்கு தெரியாத கரங்கள் என்னுடையவையே. நான் இல்லாமல் இந்த உலகில் ஒரு அணுவும் அசையாது என்னும் பொழுது உன் வாழ்வில் நடந்தவை அனைத்தும் என் விருப்பமின்றி நடந்திருக்குமா என்ன? ஆனால் உனக்கு இப்போது ஒரு மாபெரும் சந்தேகம் வரலாம். எங்கும் நிறைந்தவனான நான், முழுமையான கருணாமூர்த்தியான நான், ஏன் இத்தனை போராட்டங்களையும் கண்ணீரையும் உனக்கு அளிக்க வேண்டும் என்று உன் உள்ளம் தவிக்கலாம். அதற்கும் ஒரு ஆழமான விடை இருக்கிறது. உனது கர்ம வினைகளின் ஆழம் எத்தகையது? தலைமுறை தலைமுறையாக உன்னை தொடரும் அந்த வினைகளை எவ்வாறு சுட்டெரித்து உன்னை என் பேரொளியில் நிரந்தரமாக கலக்க செய்ய போகிறேன் என்பதை நீ கட்டாயம் அறிந்தாக வேண்டும். அந்த ரகசியம் தெரிந்தால்தான் உனக்குள் இருக்கும் தேவையற்ற மரண பயங்களும் வாழ்க்கை போராட்டங்களும் முற்றிலுமாக விலகி நீ முழுமையான அமைதியை அடைய முடியும். உன்னை தொடரும் கர்ம வினைகள் ஒருபோதும் நான் உனக்கு அளிக்கும் தண்டனைகள் அல்ல என்பதை நீ முதலில் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பல 100 பிறவிகளாக ஐயா அறியாமையாலும் ஆசைகளாலும் பற்றுகளாலும் நீயே சேர்த்து வைத்த சுமைதான் இந்த கர்மவினை. முந்தைய ஜென்மங்களில் நீ விதைத்த விதைகளே இப்போது மரமாகி பழங்களாக உன் கைகளில் வந்து விழுகின்றன. கசப்பான பழங்களை சுவைக்கும் போது நீ என்னை தூற்றுகிறாய். இனிய பழங்கள் கிடைக்கும்போது உனது திறமையால் கிடைத்தது என்று அகங்காரம் கொள்கிறாய். நான் எல்லையற்ற கருணாமூர்த்திதான், அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் தர்மத்திற்கும் நீதிக்கும் நான் கட்டுப்பட்டவன். நீ செய்த வினைகளை நீயே அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்பது தர்மத்தின் எழுதப்படாத சட்டம். ஆனால் ஒரு தாயை விட மேலான பரிவு கொண்ட நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? 100 பிறவிகள் எடுத்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து கழிக்க வேண்டிய துன்பங்களை, வலிகளை, சோதனைகளை ஒரே பிறவியில் உனக்கு கொடுத்து உன்னை முற்றிலுமாக தூய்மையாக்குகிறேன். உனக்கு இப்போது வந்து கொண்டிருக்கும் தொடர் சோதனைகள் எல்லாம் உனது முந்தைய வினைகள் அதிவேகமாக எரிந்து சாம்பலாகி கொண்டிருப்பதன் அடையாளமே தவிர வேறல்ல. என் குழந்தை, இனி ஒருபோதும் தாயின் இருண்ட கருப்பையில் அடைபடக்கூடாது. மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த சம்சாரக் கடலில் நீந்தி துயரப்படக்கூடாது. இந்த பிறவியோடு அவனது வலிகள் அனைத்தும் முடிவுக்கு வரவேண்டும் என்ற எனது ஆழமான பிடிவாதம்தான் உனது இன்றைய இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு காரணம். நான் மயானத்தில் ஆடும் ருத்ர தாண்டவம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை சுற்றியுள்ள கர்ம வினைகளை, பற்றுக்களை வேரோடு அழிப்பதற்காகவே. தங்கம் நெருப்பில் காய்ச்சப்படும்போது அது பலியை உணர்ந்தாலும் அதனுள் இருக்கும் மாசுகளெல்லாம் எரிந்து சாம்பலாகி தூய தங்கமாக அது ஒளிரும் அல்லவா? நீ இப்போது அந்த திருவருள் நெருப்பில்தான் அமர்ந்திருக்கிறாய். உன்னை சிவமாக்கும் இந்த நெருப்பைக் கண்டு நீ ஏன் அஞ்சுகிறாய்? துயரங்களைக் கண்டு விலகி ஓடாதே, அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொள். ஈசனாதியை என் வினைகளை அவன் பாதங்களிலேயே சமர்ப்பிக்கிறேன் என்று நீ சரணடைந்து விட்டால் அந்த நெருப்பு உனக்கு குளிர்ந்த தென்றலாக மாறிவிடும். உன்னை வாட்டும் மற்றொரு பெரும் குறை மரணம் குறித்த பயம். நாளை என்ன நடக்குமோ? என் வாழ்க்கை இப்படி இருட்டாகிவிட்டது, என் உயிர் போனால் என்னை நம்பியவர்கள் என்ன ஆவார்களோ என்றெல்லாம் அஞ்சி அஞ்சி ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருக்கிறாய். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நடக்கும் இந்த சிறு நாடகத்தை நிரந்தரமான உண்மை என்று நீ முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். கழற்றி எறிய வேண்டிய ஒரு பழைய ஆடையைப் போலத்தான் இந்த உடல். ஆடை கிழிந்துவிட்டால் அதற்காக யாராவது அழுவார்களா? நான் காலத்தை வென்றவன், மரணமில்லா பெருவாழ்வின் நாயகன், மிருத்யுஞ்சயன். என் பாதங்களை இறுகப் பற்றி கொண்ட உனக்கு மரணம் என்பது ஒரு பயங்கரமான முற்றுப்புள்ளி அல்ல, அது நேரடியாக என்னிடம் வந்து சேரும் ஒரு ஆனந்தமான புதிய தொடக்கம். உலகத்தின் கண்களுக்குத்தான் இந்த உடல் அழியும், ஆனால் உனக்குள் இருக்கும் என் அம்சம், அந்த ஒளிமிக்க ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை. உனது ஒவ்வொரு மூச்சும் என்னை நினைத்து உருகும்போது மரணமே உன்னை நெருங்க அஞ்சும். உனக்குள் நான் குடியிருக்கும்போது யமபயம் உன்னை எப்படி அண்ட முடியும்? இனி நீ எதற்கும் எவருக்காகவும் கலங்க தேவையில்லை. உனது இருண்ட கடந்த காலம் என் நெற்றிக்கண்ணின் பார்வையால் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிட்டது. உனது எதிர்காலம் கைலாயத்தின் நாதனான என் கைகளில் மிக மிக பத்திரமாக இருக்கிறது.
ஆனால் இந்த நிகழ்காலத்தை, நீ வாழும் இந்த நொடிகளை, நீ மூச்சுவிடும் இந்த தருணங்களை நீ எப்படி அமைதியான முறையில் எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதுதான் இப்போது மிக முக்கியமானது. உலகத்தின் மனிதர்களோடு இனி நீ எப்படி பழக வேண்டும், சலனம்படும் உன் மனதை எப்படி என் பாதங்களில் உறுதியாக நிலைநிறுத்த வேண்டும், உன் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் சிவமயமாக மாற்றுவது எப்படி என்ற மிக ரகசியமான சூட்சுமத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கப் போகிறேன். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனி நீ வாழப்போகும் வாழ்க்கை முற்றிலும் வேறு. ஒரு புதிய பிறவியாக, ஒரு புனிதமான ஆன்மாவாக நீ என்னிலிருந்து இப்போது மீண்டும் எழப்போகிறாய். அதற்காக இனிவரும் காலங்களில் நீ செய்ய வேண்டிய சில எளிய ஆனால் மிகவும் ஆழமான அர்ப்பணிப்புகளை பற்றி நான் உனக்கு கூறியாக வேண்டும். அதுவே நமது இந்த உரையாடலின் முழுமையான பலனாக அமையும். இனி நீ செய்ய வேண்டியது என்னவென்று தெரியுமா? மலர்களை கொண்டு வந்து என் பாதங்களில் கொட்ட வேண்டுமென்றோ, நாள் முழுவதும் மந்திரங்களை சத்தமாக உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டுமென்றோ நான் உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை. உனது ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் எனக்கான சமர்ப்பணமாக மாற்று. காலையில் கண் விழிக்கும்போது என்னை நினைத்து ஒரு சிறு புன்னகை சிந்தினால் போதும். அதுவே எனக்கு நீ செய்யும் மிகப்பெரிய அபிஷேகம். நீ உண்ணும் உணவை எனக்கு படைக்கப்பட்ட பிரசாதமாக நினைத்து உண். நீ செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதை எனக்காக செய்யும் தொண்டாக நினைத்து செய். யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்கள் ரூபத்திலும் நானே வந்து உன்னை சோதிப்பதாக உணர்ந்து அவர்களை பொறுமையோடு கடந்து செல். உனது அகங்காரத்தை, நான், எனது என்ற இரண்டு எண்ணங்களை என் பாதங்களுக்கு கீழே வைத்துவிடு. உனது தூய்மையான அன்பை தவிர வேறு எதையும் நான் உன்னிடம் யாசிக்கவில்லை. அன்பே சிவம் என்பதை நீ முழுமையாக உணரும் அந்த தருணத்தில் நீயும் சிவமாகவே மாறிவிடுகிறாய். உலகம் உன்னை தூற்றலாம், உன்னை பைத்தியம் என்று கூட சொல்லலாம். ஆனால் உனக்குள் இருக்கும் என்னை அவர்கள் அறிய மாட்டார்கள். நீ அழுது கண்ணீர் சிந்திய இருண்ட இரவுகளெல்லாம் முடிந்துவிட்டன. இனி உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என்னை காணும்போது ஏற்படும் ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். உன் நிழலாக மட்டுமல்ல, உன்னை தாங்கும் ஆணி வேராக உனக்குள்ளேயே நான் முழுமையாக ஊடுருவிவிட்டேன். கைலாயத்தின் நாதனான நான் பனிமலையை விட்டுவிட்டு உனது தூய்மையான இதயத்தையே எனது நிரந்தர கைலாயமாக மாற்றிக்கொண்டேன். நான் இருக்கிறேன் உனக்காக. உனது ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன். உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் நான் உனக்கு முன்னால் ஒரு அசைக்க முடியாத கேடயமாக நிற்பேன். உனது வலிகளை எல்லாம் நான் என் கழுத்தில் அணிந்திருக்கும் நாகமாக மாற்றி உனக்கே ஆபரணமாக்குவேன். இனி உன்னை எந்த தீமையும் நெருங்காது. நீ என் குழந்தை, என் மூச்சு, என் உயிர். உனது வாழ்க்கை இனி ஒரு அழகிய கவிதையாக, என் புகழை பாடும் ஒரு திவ்யமான நாதமாக மாறப்போகிறது. என்னை முழுமையாக நம்பு. எந்த சூழ்நிலையிலும் உன் கைகளை நான் ஒருபோதும் விடமாட்டேன். நான் உன்னோடு இருக்கிறேன். எக்காலத்தும் உன் உள்ளேயே இருப்பேன். என் அன்பு குழந்தையே, இந்த ஈசனின் வார்த்தைகள் உன் மனதின் ஆழத்தை எட்டியிருந்தால் உனக்குள் ஒரு புதிய வெளிச்சமும் அமைதியும் பிறந்திருப்பதை நீ உண்மையாகவே உணர்ந்தால் அந்த சிலிர்ப்பான உணர்வை எனக்கு வெளிப்படுத்து. உன் உள்ளத்தில் இத்தனை காலமாக தேக்கி வைத்திருக்கும் அந்த தூய்மையான பக்தியை, நீ என் மீது வைத்திருக்கும் எல்லையற்ற அன்பை இந்த நன்னாளில் ஒரு சிறு வாக்கியமாக இங்கே கீழே பதிவு செய். ஓம் நமசிவாய என்றோ, எல்லாம் சிவார்ப்பணம் என்றோ, அல்லது உன் மனதில் தோன்றும் எந்த ஒரு சிவநாமத்தையோ கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதி உன் முழுமையான சரணாடகையை எனக்கு தெரியப்படுத்து. நீ எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் என் பாதங்களை வந்தடையும் வில்வ இலைகள். உனது ஒவ்வொரு பதிவும் என் கைலாயத்தில் ஒலிக்கும் ஒரு மந்திரமாக வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் காதுகளை வந்தடைந்து விட்டன. இனி உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஓம் நமசிவாய.